Taste the Daily. ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விட்டுவிட்டு பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மோன்தா புயல் எதிரொலியாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கனமழைக்கான அறிவிப்பு வெளியிட்டும் விடுமுறை அறிவிக்கப்படாததால் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவாறு கடும் சிரமத்துடனேயே பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்றனர். சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மிதமான மழைக்கே அண்ணா சாலையில் பெரும்பாலான இடங்களில் மேடு பள்ளங்கள் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஏற்கனவே பள்ளங்கள் ஏற்பட்ட இடங்களில் மாநகராட்சி நிர்வாகம் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததைப் போல சரியான அளவில் கலவைகளை போடாமல் பேட்ச் ஒர்க் செய்ததால் இத்தகைய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மாநகரின் முக்கிய சாலையான அண்ணா சாலையை கூட முறையாக பராமரிக்க முடியவில்லையா என விடிய அரசுக்கு வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிப்பொழிவுடன் அதிக மேகமூட்டமும் காணப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாகலூர், படகு இல்லம், சேர்வராயன் கோவில், பக்கோடா பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான குளிரும் பனியும் இணைந்து சாலைகளை மறைத்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே செல்லும் நிலை ஏற்பட்டது. அதிக பனிப்பொழிவால் அண்ணா பூங்கா, மான் பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்கள் சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடியதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியது.